விராட் கோலியோட விளையாட்டு இப்போ இருக்கிற T20க்கு செட் ஆகாது, அவரை ஸ்ட்ரைக் ரேட் போதாதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்காங்க. நவீன T20 கிரிக்கெட்டில் அதிரடிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நிதானமான ஆட்டத்துக்கு இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்மார் நிறைய பேர் கொடுக்குறதில்ல. 200 250 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினா போதும்னு சொல்லி நினைக்காங்க. ஆனால் இந்த கேம் அவேர்னஸ்ன்னு சொல்லுவது மிச்சம் குறைவாக இருக்குது. எப்படி விளையாடினா அந்த கேமை கொண்டு போய் முடிக்கலாம், இதுக்கு எந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடணும்னு சொல்கிற விழிப்புணர்வு மிச்சம் பேர்கிட்ட குறைவாக இருக்குது. 2011-12 காலப்பகுதியில் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேக்கு விளையாடிக்கிறார். அந்த டைமில் இந்தியாவுக்கு 3 ஃபார்மேட்லையும் கேப்டன் அடிக்கிற MS தோனி. அந்த டைமில் சுரேஷ் ரெய்னா IPL மிஸ்டர் IPLன்னு சொல்லி பேர் எடுத்துவார். ஆனாலும் MS தோனி செஞ்ச விஷயம் என்ன சொன்னால், விராட் கோலிக்கு தான் 1 டவுன் பிளேஸை கொடுத்தார். சிஎஸ்கேக்கு ரெய்னா வந்துக்கிட்டு 1 டவுனில் இறங்கி விளையாடி இருந்தாலும் இந்தியா டீமுக்கு விளையாடக்குள்ள அந்த இடத்துல விளையாடினது விராட் கோலி. அந்த டிசிஷனால் நிறைய டூர்னமெண்ட் 2014 T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஃபைனல் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 2016 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல் வாரத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தது விராட் கோலியோட இன்னிங்ஸ். இப்போ நிறைய பேர் முன்வைக்கிற விமர்சனம் என்னன்னு சொன்னால், விராட் கோலியோட விளையாட்டு இப்போ இருக்கிற T20க்கு செட் ஆகாது, அவரை ஸ்ட்ரைக் ரேட் போதாதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்காங்க. ஆனால் விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் இல்லை. அவர் அந்த கேமோட சிச்சுவேஷனை பார்த்து விளையாடக்கூடிய ஒரு ஆள். மைதானத்துக்குள்ளே போனால் இந்த கேமை வெற்றி பெறதுக்கு எப்படி நாம் விளையாடணும்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ஆள். கேம் அவேர்னஸ் 100% இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாடுவார். அதுக்கு சிறந்த உதாரணம் உண்டு. பாகிஸ்தானோட நடந்த மேட்ச்சில் தனி ஒரு ஆளானு அந்த மேட்சை வின் பண்ணினேன். எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆன மேட்ச்சில் விராட் கோலி 3 ஓவருக்கு 48 தேவைப்பட்டிருந்த டைமில் 1 மேன் ஷோ காட்டி அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தார். நான் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்மார் நிறைய பேருன்னு சொன்னான். 2 பேர் ஓப்பனிங்கில் அதிரடி பிளேயர்ஸ்மார் 2 பேர் வராங்க. 2 பேரும் அவுட் ஆனாலும் 1 டவுன் வார பிளேயரும் அதிரடிக்கு தான் போகிறாங்க. வேறு அந்த கேமை கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இல்லை. அதே மாதிரி தான் 2 டவுன் வார அப்படியே இருக்குது. 2 மேட்ச்சில் 4 ரன்னுக்கு 4 விக்கெட். சூரியவன்சி வளமையாக ராஜஸ்தானுக்கு நல்ல ஸ்டார்ட் ஒன்று கொடுக்குறாரு. சூரியவன்சி அடித்தா ராஜஸ்தான் ஸ்மூத்தாக போய் வின் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்த டீம். இன்றைக்கு சூரியவன்சி டக் அவுட். அதோட அந்த பிளேயர்ஸ்மார் வந்துக்கிட்டு நிதானமாக விளையாடலை. வந்த வரத்தில் அடித்ததும் அவுட் ஆனதுங்க. 4க்கு 4 கிரிக்கெட் மேட்சா ஃபுட்பால் மேட்சான்னு வழங்காத அளவுக்கு மேட்ச் போயிடுச்சு கொஞ்சம் நேரம். T20 கிரிக்கெட்லேயும் எந்த அளவுக்கு அதிரடி முக்கியமோ அதே அளவுக்கு நிதானமான ஆட்டமும் முக்கியம். இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.